ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோம் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இது மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸில். நீங்கள் வந்துட்டு காம்பஸ் இருந்தால் காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கத்தி இல்லை பிளைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீட்டாக சைட்லலாம் வந்துட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி கம் வந்துட்டு நான் ஃபெஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி வந்துட்டு லைட்டாக கம் அப்போதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நான் கலர் பேப்பர் டபுள் கலர் வந்துட்டு இது மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் நிறையா பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் அப்புறம் எல்லோ அது மாதிரி நான் வந்துட்டு மாற்றி ஒட்டிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அந்த டபுள் கலரில் ஒரு கலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் நெக்ஸ்ட் ஒரு கலர் அப்படி சொல்லிட்டு அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அதே மெத்தடில் வந்துட்டு ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் கம் அப்ளை பண்ண மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் மடக்கி அந்த இடத்துல ஒட்டுறோம் பார்த்தியா, அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இது மாதிரி மடக்கி இது மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு கீழே இப்போ நான் கம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரேடியாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா காஞ்சிடும். அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 2 வளைவாக ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 வளைவு இருக்குன்னா அதுக்கு சென்டரில் வர்ற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு கலர் விட்டு இது மாதிரி ஒட்டிக்கலாம். நான் ஒட்டி காமிச்சிருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த பேப்பருக்கு நேராக அது மேலேயே ஒட்டாமல் அதோட சென்டரில் 2 பேப்பருக்கும் சென்டரில் வர்ற மாதிரி ஒட்டிட்டோன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே மறுபடியும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் மடித்து வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு செகண்ட் ரோ ஒட்டிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்துட்டு நான் செகண்ட் ரோ முடிச்சிட்டேன். அடுத்து தேர்ட் ரோ வந்துட்டு அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 2 பூக்கு இடையில மறுபடியும் அது மாதிரி ஒட்டிட்டு மறுபடியும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி வளைச்சி ஒட்டிக்கலாம். அதே மெத்தட் தான். அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு அந்த ரோ முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 4th ரோ ஒட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். சென்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். கலர் வந்துட்டு டார்க்காக இருக்க கலர் எடுத்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதனால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரே கலர் யூஸ் பண்ணோன்னாலும் ஓகே தான். டபுள் கலரில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக்காக கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்காக நான் டபுள் கலர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் சென்டரில் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டோன்னா லாஸ்ட்டில் லுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சென்டரில் மட்டும் நம்ம ஒரு டிசைன் பண்ணணும். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆக போகுது. நான் உங்களுக்கு நல்லா ஸ்லோவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். நான் ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பிளாக் கூட எடுத்துக்கோங்க. இது மாதிரி டார்க்கான கலர் எடுத்துக்கலாம் சென்டரில் வந்து ஒட்டுறதுக்கு. இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் மடித்த மாதிரி 2 மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு அது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. அது மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். டார்க்கான கலர்னால் வந்துட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கலர் இன்னும் 2 டபுள் கலர் என்ன ஒட்டியிருக்கோமோ அதை விட எது டார்க்காக தெரியுமோ அந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். இன்னொரு லைன் இருக்குது. இப்படி கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு கட் பண்ணிடலாம். 2 பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு பீஸை வந்துட்டு மடிச்சுக்கலாம். இப்போ நான் மடக்கி காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு அதே மாதிரி மடக்கிட்டு இதோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய கம் அப்ளை பண்ணிவிட்டு
ஒட்டிட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்துட்டு அந்த டெக்கரேஷனோட சென்டரில் வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அது பார்க்க ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி தான் சூப்பராக இருக்கும். அதோட சென்டரில் இப்படி ஒட்டினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு இது மாதிரி பண்ணி விட்டுட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணால் பெரிய பூ மாதிரி இருக்கும் இதுவே. இதை வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சென்டரில் கொஞ்சம், இதோட பேக்கில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம்னா சூப்பராக இப்போவே பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. இதோட பேக் சைடில் வந்துட்டு நம்ம ஒரு நூல் வந்துட்டு மாட்டி விடுறதுக்காக நூல் வந்துட்டு ஒட்டிக்கலாம். இது மாதிரி நூல் இல்லை ஏதாவது கயிறு இருந்தால் இது மாதிரி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் டேப்பு இது மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஒட்டிட்டு இதை வந்துட்டு இப்போ ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். செம்ம க்யூட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம மாட்டி தொங்க விட்டு பார்ப்போம். அப்போ இன்னும் லுக் சூப்பராக தெரியும். நான் வந்துட்டு உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.